ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் மே மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 19ஆம் தேதி வரைக்குமான ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, மே 14 குரு பகவானுடைய பெயர்ச்சி ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு வர்றார். இந்த வார கடைசியில் மே 18 ராகு கேது பெயர்ச்சி. ராகு மீன ராசியிலேருந்து கும்பராசிக்கும், கேது கன்னி ராசியிலேருந்து சிம்மராசிக்கு வர்றாங்க. வழக்கம் போல் கிரக நிலைகளை பார்க்குற போது மேசராசியில் சூரியன், கோச்சாரத்தில் ரிஷப ராசியில் குரு, கடகராசியில் செவ்வாய், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி, புதன், சுக்கிரன். இந்த கிரக நிலைகள் இவங்க இருக்கக்கூடிய இடம். குறிப்பாக இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இவங்களால் ஏற்படக்கூடிய என்ன மாதிரியான நற்பலன்கள் அப்படிங்கிறத இந்த வாரம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் பெரிய லெவலில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் தடையாக இருந்தால் கூட இந்த வாரத்திலேருந்து உங்களுடைய காரியங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இது வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய பிளானிங் எதுவாக இருந்தாலும் அது பெரிய லெவலில் கைகூடி வரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாரும் வராமல் இருந்தாங்கன்னா, இனிமேல் உங்களுடைய எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு, விடுபடுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அத்தனையும் உங்களுக்கு உருவாவதற்கு வாய்ப்பு, அல்லது யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நீங்கள் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, இடமாற்றத்தை விரும்பிகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறவங்களுக்கு வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் உண்டு. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது, எப்போ விற்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அட்வான்ஸ் போகிறதுக்கு, அக்ரிமெண்ட் போகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ வேலை இருக்குது, வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. இல்லைன்னா வேலையில் மறைமுகமான தொல்லைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. வேலையின் காரணமாக இனம் தெரியாத கவலை, ஒரு பீதி, ஒரு மனக்குழப்பங்கள் இந்த வாரத்திலையும் உங்களுக்கு தொடருது. கிரக நிலைகள் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. இருந்தால் கூட இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறையா இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு, பெருசாக லாபம் இல்லைனாலும் பெருசாக நஷ்டம் ஒன்றும் வராமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் இந்த வாரத்திலிருந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும், அவர்களால் நன்மை, இதுவும் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்திலிருந்து விநாயகருடைய வழிபாடு, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். கோச்சாரத்தில் இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கையில் பணம், தனம், பொருள் இல்லையோ, இனி வருங்காலங்களில் உங்கள் கையில் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கும். யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பேச்சையே நீங்கள் தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு பேச்சின் மூலமாக நல்ல வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் ப்ரமோஷனை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரமோஷனுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ப்ரமோஷன் மட்டும் இல்லை, எனக்கு வேலையே இல்லை, நான் சும்மா இருக்கேன், ஐடியலாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும், அல்லது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் பெரிய லெவலில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த வாரம் செலக்ட் ஆவீங்க. தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும். நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நிறையா ஏர்ன் பண்ணுவீங்க, நிறைய உங்களை அப்டேட் பண்ணுவீங்க. அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு உருவாகும். இந்த வாரத்தில்
நீங்கள் யாரோட தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நன்மை அடைவதற்கான வாய்ப்பு அல்லது வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த வார கடைசியில் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், குறிப்பாக அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன், இது ரெண்டுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது ரொம்ப முக்கியம். நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்க ஒழிய பெருசாக உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குமான்னா இருப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறையும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான புகழ், அந்தஸ்து பெரிய லெவலில் கூடும். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் புது அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது எந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த தொழிலில் உங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம், லாபத்தை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரத்தில் நார்மலாக தான் இருக்குது. கணவன் மனைவி பிரிவு பிரச்சனை அப்படிங்கிறத காமிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் காளியும் பிரதானமாக கும்பிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலே குரு பகவான் வரப்போகிறாரு. அப்படி வரக்கூடிய காலங்களில் இந்த வாரம் 14ஆம் தேதி குரு உங்கள் ராசிக்கு வரும்போது உங்களுக்கு இயற்கையிலேயே நல்லதொரு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். அது இல்லாமல் யாரெல்லாம் ரொம்ப நாளாக கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, அந்த கோயில் தெய்வ தரிசனத்திலே நிறைய தடை ஏற்படும் நினச்சிட்டு இருந்தீங்களோ, அந்த நிலைமைகள் மாறி நீங்கள் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் இது வரைக்கும் ரொம்ப நாளாக நல்லது நடக்காமல் இருக்கு, அந்த சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எப்போ நடக்கணும்னு தெரியலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்குது. ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லை, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் பெரிய லெவலில் அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகாமல் இருக்குது, எப்போ எனக்கான கிட்ஸ் அமையும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த வாரத்தில் குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து கூடும், புகழ் கூடும், கௌரவம் கூடும். யாரெல்லாம் பெரிய லெவலில் பெரிய மனிதர்களுடைய நட்பை எதிர்பார்க்குறீங்களோ, பெரிய உறவுகள் அல்லது செலிபிரிட்டியோட தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தியாகும். நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது வெஹிக்கிள்ஸ் வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், வீடு கட்டணும் அல்லது கட்டின வீடு வாங்கணும், இப்படி யாரெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களோ அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, இது வரைக்கும் எனக்கு லைஃப்பில் திருமணமே நடக்கலை, எப்போ நடக்கும் தெரில, எப்படி நடக்கும் தெரிலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ, அல்லது இது வரைக்கும் எனக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணவங்களுக்கும் திருமணத்திற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இறை அருளால் உங்களுக்கு இந்த வாரத்தில் நடக்கும். அப்படி இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது தொடங்கும். இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் எதிர்பாராத லாபம், வருமானம் உங்களுக்கு இந்த வாரத்தில் கூடும். ஸோ இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய லெவலில் இருக்குது. ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வராத பணங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறது, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் இனி வருங்காலங்களில் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஒரு லாங் ஜேர்னி போகணும்னு நினச்சிங்களோ அதில் ஒரு சின்ன தடை ஏற்பட்டு உங்களுடைய பயணம் தொடரும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பும் இதே நிலைமை தான். ரொம்ப நாளாக எனக்கு வீசா வரல, பாஸ்போர்ட் வராமல் இருக்குது, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு
இந்த வார கடைசியில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு வர்றது உங்களுக்கு எதிர்பாராத பண வரவை கொடுத்தாலும் அதற்கு தகுந்த செலவுகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைக்காக செலவு பண்ணுவீங்க. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இனி வரும் காலங்களில் பேச்சை குறைங்க. பேச்சினால் உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸில் நார்மலாக இந்த வாரம் இருக்கும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் ஏதோ விதத்தில் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம், ஒரு ஏர்னிங், ஒரு சம்பாத்தியம் டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நான் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், கடன் கிடைக்குமான்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஒருவேளை உங்களுக்கு அந்த கடன் கிடைச்சாலும் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுமான்னா இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ நீங்கள் இந்த வாரத்தில் நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். இல்லைன்னா நீங்கள் உருவாக்குங்க. உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனை இருக்குது. அது மட்டும் இல்லை, கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கப்படும். நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவிகரமாக இருப்பாங்க. நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேரடியான தொடர்பு வச்சுங்க. எக்கார்ந்து கொண்டும் மீடியேட்டர் வேண்டாம். இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் காளியும் பிரதானமாக கும்பிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் நல்லா இருக்குது, இன்னொரு பக்கம் தெய்வம் விலக வேண்டிய காலம் ரெண்டுமே இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கார், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் அவரோட சுக்கிரன் இருக்கிறாங்க. ஆக மாறி மாறி இந்த பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் யாருக்காவது பெரிய லெவலில் பணம் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. இந்த வாரத்தில் அதனால் உறவுகளை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த வாரத்தில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பாராத லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் லாபத்தை சம்பாதிப்பீங்க, பார்ட்னரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களால் நன்மை அடைவதற்கான வாய்ப்பு இது 2 பேருக்குமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்லாமல் இருக்கும். உங்கள் கையில் பணம் தனம் இருக்குது. பட் அதற்கு தகுந்த அல்லது அதற்கு மேலே இந்த வாரம் செலவுகளும் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகுமான்னா நார்மலாக தான் இருக்குது. ஸோ தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள், இல்லைன்னா ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். யாரோடலாம் தொடர்பு நினைக்கிறீங்களோ அடைக்க வாசிங்க. இது அத்தனையும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் செய்யணும்னா அந்த காரியம் செய்யலாமா, இப்போ அவசியமா அப்படிங்கிறத ஒரு இடைக்கு 2 தடவை நல்லா யோசித்து செயல்படுங்க. ஒரு நேரம் கிரகம் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும், இன்னொரு நேரம் கிரகங்கள் நமக்கு சுமாரான பலன்களை செய்யும். அதனால் சிந்தனை, அதற்கு தகுந்த செயல்பாடு, இது இந்த வாரம் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி எப்படி இருக்குது, எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க, உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் அல்லது வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸுக்கு தகுந்த லாபம், இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய சிவனையும் அங்கே இருக்கக்கூடிய அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றார், உங்களுடைய அந்தஸ்து கூடும், புகழ் கூடும், இதெல்லாம் கூடுவதற்கான வாய்ப்பு. இன்னொரு பக்கம் உங்களுக்கு காதல் விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒருவேளை ஆல்ரெடி உங்களுக்கு அஃபேர் இருந்தால் கூட
உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகலை, நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நான் பிஸ்னஸை பெருசாக பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பெரிய லெவலில் 2-3 யூனிட் வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அது மட்டுமல்ல, கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு வரும் காலங்களில் உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய நட்பு, பெரியவர்களுடைய தொடர்பு, இது அத்தனையும் உங்களுக்கு அமையும் அல்லது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா பரவாயில்லாமல் இருக்குது. உறவுகளால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலகட்டங்கள், இது எல்லாமே இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானம் இல்லை. முதல்ல சொன்ன மாதிரி இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த வாரத்தில் யாருக்காக நீங்கள் தேவையில்லாமல் கடன் கொடுக்குறீங்களோ அந்த பணங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது வேலை இருக்குது. வேலையில் யாரெல்லாம் உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்களுடைய ஒரு உதவியை கேட்டு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் யாரும் சும்மா இருக்கிறதுக்கோ ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள், இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இந்த வாரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தாலும் அவர்களாலும் உங்களுக்கு பிரச்சனைகள், இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் சிவனையும் மகாலட்சுமியும் கும்பிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்லாமல் இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு வேலையில் இருந்த பிரச்சனைகள், போராட்டத்தினுடைய தன்மை குறையும். வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை உங்களுடைய ப்ரொஃபஷனில், ஜாபில், கரியரில் யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ இந்த வாரத்திலிருந்து அந்த நிலைகள் மாறுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. வேலையை பற்றிய பயம், ஒரு பீதி, ஒரு மனக்குழப்பம் இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு குறையும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இந்த வாரம் இருக்குது. பெருசாக கெயின் இல்லை, அதே சமயத்தில் பெருசாக லாஸும் இல்லை. ரொட்டேஷன் நார்மலாக தான் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரை லைஃப்பில் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பாங்க. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் பெரிய லெவலில் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவல் உங்களுக்கு ஏதோ விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இது வரைக்கும் எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்திலேருந்து உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ பெரிய லெவலில் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றங்கள் என்பது பெரிய லெவலில் இருக்கும். அதுலேயும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக குழந்தைக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், குழந்தைகளுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள், குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல சனி சுக்கிரன் இருக்கிறது. கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் நரசிம்மரையும் விநாயகரையும் பிரதானமாக கும்பிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் இது வரைக்கும் உங்களுக்கு லவ் அஃபேர் ஏதாவது இருந்தால் லவ் சக்ஸஸ் ஆகும். ஒருவேளை எனக்கு ஏற்கனவே காதல் விஷயம் இருக்குது பட் பிரேக்கப் ஆயிடுச்சுங்கிறவங்களுக்கு மறுபடியும் லவ் ரீயூனியன் ஆவதற்கான சூழ்நிலைகள் நிறையவே உண்டு. அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் பெரிய லெவலில் உடல் உழைப்பு சார்ந்த வேலையில் இருந்த நீங்கள்
அந்த நிலைமைகள் மாறி உங்களுடைய வேலையில் ரொம்ப ரிலாக்ஸாக வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு ஓரளவுக்கு புகழ் அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. குறிப்பாக வேலையில் இருக்கிறவங்க, ஜாபில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிறையா இருக்குது. ஸோ நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், செலக்ட் ஆகினா நீங்கள் செலக்ட் ஆகுறீங்களோ இல்லையோ வேலையில் பெரிய லெவலில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. அது மட்டும் இல்லை, விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் பிரகாசம் தான் சொல்லணும். ஸோ வேலையில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய பெரிய லெவலில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய ஜாபில் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு இல்லாமல் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. யாருக்காவது பணம் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அது மட்டும் இல்லை, விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருந்தால் கூட செலவுகளும் இந்த வாரத்தில் மே 14க்கு அப்புறம் செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் மனநிலைகள் உருவாகும். இந்த வாரத்தில் துர்க்கையை நீங்கள் ரெகுலராக கும்பிட்டு வாங்க. அது மட்டும் இல்லை, விநாயகர் பெருமானை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பொறுமை நிதானமாக இருங்க. பிஸ்னஸில் பெருசாக லாபம் ஒன்றும் இல்லை. பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய சொந்த பிஸ்னஸில் வேண்டாம். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா இந்த வாரம் முழுவதுமே பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் கையில் பணம் தனம் பொருள் இருந்தாலும் அதற்கு தந்த செலவுகள் உண்டு. குறிப்பாக தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் கடைசியில் ராகு உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த காலங்களில் 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சிகள். ஸோ பெரிய லெவலில் வேண்டாம். நார்மலாக என்ன நடக்கணுமோ அதை மாத்திரம் செஞ்சீங்க. அது செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை, ரெண்டுமே கலந்து இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பயணத்தில் ஒரு சின்ன தடை ஏற்பட்டு பயணம் தொடரும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் ஏதோ ஒரு விதத்தில் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப நாளாக சொத்து விற்காமல் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பட் அதே சமயத்தில் யாரெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு அல்லது பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், டூர் அல்லது ட்ராவல் இதெல்லாமே உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் கவனமாக இருங்க. நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள், வேலையை பற்றிய ஒரு பயம், இனம் தெரியாத ஒரு பீதி, மனக்குழப்பம் இதெல்லாமே உங்களுடைய சர்வீஸில் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பெருசாக கடன் கேட்டிங்கன்னா கடன் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் உழைப்பு கவனமாக இருங்க. குறிப்பாக வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. இந்த வாரத்தில் முருகப்பெருமானையும் குறிப்பாக மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் எந்த முடிவு எடுக்கிறதாக இருந்தால் உடைக்கிற தடவை எல்லாம் யோசித்துட்டு செயல்படுங்க. உங்களுடைய செயல்பாடுகள் சக்ஸஸ் ஆகும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மே 14க்கு அப்புறம் குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. யாரெல்லாம் வேலையில் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களே வேலை உண்டு. வேலையில் அது மட்டும் இல்லை, வேலையில் யாரெல்லாம் ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்களா கிடைக்கும். வேலையிலேயே இன்க்ரிமெண்ட்டு இன்சென்டிவாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கும் வேலை யாரெல்லாம் நீங்கள் என்ன சர்வீஸில் இருந்தாலும் சரி ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க
வேலையில் ரோல் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க, இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு கிடைப்பதற்காக அல்லது வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குற போது வருமானங்கள் இருக்குது, செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரத்தில் தேவையற்ற குழப்பங்கள் வேண்டாம், தெளிவான சிந்தனையோடு செயல்படுங்க. கண்டிப்பாக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் பிஸ்னஸ் நார்மல், தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். ஸோ பெருசாக கெயின் கிடைக்கும் பிஸ்னஸில் அப்படிங்கிறது இல்லை. உங்களுடைய மன வாழ்க்கையுமே இந்த வாரம் சுமாராகவே இருக்குது. பெருசாக ஒரு ஹாப்பி மேரிட் லைஃபாக இல்லை. இன்னொரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு கேது வர்றதுனால தேவையில்லாமல் கவர்மெண்ட் விஷயத்தில் தலையிடாதீங்க, தேவையில்லாமல் யாருக்கும் சூரிட்டி செக்யூரிட்டி கொடுக்காதீங்க, பண விஷயங்களில் ரொம்ப அடக்கி வாசிங்க. பொலிய கடன் அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு ஒரு பக்கம் கூடும். இன்னொரு பக்கம் குரு உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் குழந்தைகளால் செலவினங்கள், குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாம் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. தேவையற்ற விரதம் இதெல்லாமே வேண்டாம். சடங்கு சம்பிரதாயங்களில் பெருசாக கவனம் செலுத்த வேண்டாம். இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் அடக்கி வாசிங்க, கவனமாக இருங்க. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரையும், குறிப்பாக இனி வரும் காலங்களில் எங்கெல்லாம் சித்தர்கள் ஜீவ சமாதி இருக்கோ அதை வழிபாடு பண்ணுங்கள். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்கள் கையில் பொருளாதாரம் நல்லா இருக்குது, யாருடைய பணமாவது உங்களுக்கு கையில் இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் பேச்சையை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானம், சம்பாத்தியங்கள் உண்டு. குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். யார்கிட்டெல்லாம் உதவி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ அந்த உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. தேடுதல் என்பது இந்த வாரம் பெரிய லெவலில் வச்சுங்க. தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுங்க. அதற்கான பலனை இந்த வாரம் நீங்கள் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து நல்ல விலைக்கு போகலை, ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலை, எப்போ விற்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏதாவது ட்ரேடிங் பண்ணலாமான்னு நினைக்கிறேன், குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாமான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்றம் உண்டு. நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறவங்க, குறிப்பாக இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் போட்ட முதலே லாபத்தோடு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ்லேயுமே நீங்கள் பெரிய லெவலில் வருமானங்கள் உங்களுக்கு கூடும். யாரெல்லாம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு ஏற்றங்கள் உண்டு. உங்கள் பிஸ்னஸில் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபத்தை அடைவார், நீங்களும் லாபத்தை அடைவீங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய மேரிட்டல் லைஃப், மன வாழ்க்கை நல்லா இருக்குது. யாரெல்லாம் திருமணம் நடக்கலைன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ திருமணத்திற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். குறிப்பாக என்கேஜ்மெண்ட் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக முருகனுடைய வழிபாடும் சிவ தரிசனமும் பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு மே 14ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு வர்றார். யாரெல்லாம் கல்வியில் பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் எனக்குன்னு இடம், வீடு, வண்டி வாகனங்கள் வாங்கணும், நகைகள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பெரிய லெவலில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள்
உங்களுக்கு உருவாகும். நான் பெரிய லெவலில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன், இதுவரைக்கும் லாபம் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் லாபம் உண்டு. யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன், என்னுடைய உற்பத்தி தந்த சேல்ஸு எப்போ நடக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் சேல்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்குது. பட் இந்த வாரத்தில் நீங்கள் யாருக்காவது பெருசாக கடன் கொடுத்தீங்கன்னா அந்த கடன் திரும்ப வரும் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் பெரிய லெவலில் இல்லை. உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம் நல்லா அடைக்க வாசிங்க. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கும் போது பெரிய லெவலில் உங்களுக்கு தேடுதல் என்பது இருக்கும். உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார் புத நட்சத்திரத்தில். உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ஷேர்ஸில், ரேஸ், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் நல்லதொரு லாபத்தை வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்க அல்லது வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் இந்த வார கடைசியில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி நல்லாயிருக்கும் மேரேஜில். இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். நீங்கள் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இந்த வாரம் பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும். குறிப்பாக இந்த வாரத்தில் எங்கெல்லாம் காளி இருக்கோ அங்கே காளியை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதும் விநாயகரை நல்லா கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.